ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சூடாகி வந்ததும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்து செவந்து வரும்போது தாளிப்பு வடகமும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இப்போது அது கூட கறிவேப்பிலையும் நீட்டு வாக்கில் அரைஞ்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்ந்த மாதிரி சேர்த்து இது கொஞ்சம் டேஸ்ட்டை அதிகப்படுத்தும் சாம்பார். அது கூட தேவையான அளவு பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூளும் தக்காளியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு சாம்பார் தூள் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொதிக்க விடுங்க. அது கொதித்து வரும்போது கிண்ணத்தில் கொஞ்சமாக கடலை மாவை தண்ணி விட்டு கலக்கி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து அது நல்லா கொஞ்சம் கொதி வரும்போது திக்காயிடும். இப்போ கொத்தமல்லியும் தூவி இறக்குனீங்கன்னா குயிக்கான என் ஸ்டைலில் பண்ண டிஃபன் சாம்பார் தயார்.